ஓகே. ஸோ நாம இன்னைக்கு பார்க்குறது வந்து MySQL பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு MySQL வந்து பேசிக்காக போகலாம். ஸோ நான் வந்து எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. எல்லா லாங்குவேஜ் இப்போ வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ நான் வந்து அதாவது நம்மளுக்கு வந்து தேவையானது மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து முக்கியமானது வந்து ஃபுல் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அண்ட் சின்ன சின்ன கண்டென்ட்டை வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய MySQL வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் இங்கே என்ன பண்ணணும், நான் ஓப்பன் பண்ணோடனே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சக்கப்புறம் நான் வந்து அதாவது பாஸ்வேர்டு செட் பண்ணால் நான் அதுக்கான என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணனோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒருவேளை பாஸ்வேர்டு செட் பண்ணனா ஸோ டிஃபால்ட்டாக ரூட் அப்படின்றத நான் போட்டு என்டர் அடிக்கணும். ஸோ என்டர் அடிச்சிட்டா எனக்கு வந்து MySQL வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ என்னால் வந்து இப்போ வந்து கோட் எழுத முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஸோ ஒரு டேட்டா பேஸை வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் வந்து க்ரியேட்னு போட்டு கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ அந்த கிரியேட் டேட்டாபேஸில் வந்து நான் ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ என்ன நேம், ஐ மீன் கோட்ஸ். ஸோ கோட்ஸ் நான் போட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்டர் அடித்த உடனே எனக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை வந்து நான் யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து டேட்டாவை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யூஸ்னு போட்டு நான் என்ன டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருந்தனோ அந்த டேட்டாபேஸ் வந்து நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நான் அப்படி நான் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணி அதை வேல்யூ வந்து என்னால் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் போடுறேன். யூஸ்னு போட்டு இப்போ வந்து நான் கோட்ஸ் போட்டு நான் இங்கே முடிக்கிறேன். ஸோ இப்போ நான் போட்ட உடனே எனக்கு வந்து டேட்டாபேஸ் சேஞ்சுடு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ டேட்டாபேஸில் இருந்திருக்கலாம். இப்போ நான் இது போட்டு நான் என்னோடய டேட்டாபேஸ் நேம் போட்ட உடனே நான் கீழே என்டர் அடித்த உடனே டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது கோட்ஸ் அந்த டேட்டாபேஸுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த டேட்டாபேஸை வந்து நான் பார்க்கணும். ஸோ என்னென்ன டேட்டாபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு டேட்டா பேசஸ். ஓகேங்களா? டேட்டா பேசஸ். ஸோ போட்டு நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நான் க்ரியேட் பண்ண டேட்டா பேசஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய நான் என்னென்ன டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஸோ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து க்ரியேட் அப்படின்ற கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் டேபிள், அப்புறம் வந்து கிரியேட் டேட்டாபேஸோட நேம் போட்டுருந்தோம். அடுத்ததில் வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து மெசேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த என்னென்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். என்னது ஷோக் அதை யூஸ் பண்ணி உள்ளே வந்து டேட்டா பேசஸ் அப்படின்னு நான் போட்டோன்னே என்னென்ன டேட்டா பேசஸ் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.